அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ரமலானிலே கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரா சஜ்தாவிலே அத்தியாயம் 32 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபா வ தமஅ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். அச்சத்துடனும் இன்னும் எதிர்பார்ப்புடனும் தமது இறைவனை பிரார்த்திக்க அவர்களின் விழா புறங்கள் படுக்கைகள் இருந்து விலக்குவார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அவர்கள் அச்சப்படுவார்கள், இன்னும் எதிர்பார்ப்பார்கள், இன்னும் எதிர்பார்த்து தமது இறைவனை பிரார்த்திப்பதற்காக, தமது இறைவனிடம் துவா செய்வதற்காக எப்போ எழுவாங்களாம்? அவர்கள் தங்களின் விழாப்புறங்களை படுக்கைகளில் இருந்து விலக்குவார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லும் பொழுது எப்ப படுக்கையிலிருந்து மக்கள் விலகுவாங்க? எப்ப படுக்கையிலிருந்து தன்னுடைய விழாப்புறத்தை விலக்குவாங்க? பகல்லையா, ஃபஜர்லையா, லுஹர்லையா, அசர்லையா? எப்போ? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இங்க அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மக்கள் எல்லோரும் உறங்கும் பொழுது அன்னும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக அச்சத்துடனும் இன்னும் எதிர்பார்ப்புடனும் அந்த தூக்கத்திலே விழாப்புறத்தை நாம் ஒரு கழித்து சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை பிரார்த்திப்பதற்காக தமது படுக்கையில் இருந்து அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். படுக்கையில் இருந்து விழாப்புறத்தை விளக்குவானே அவர்களுக்கு நாம் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவருடைய குணம் எப்படி இருக்குமா? நாம் வழங்கியவற்றில் இருந்து நல்வழியிலும் அவர்கள் செலவிடுவார்கள். இவர்களே இறையச்சமுடையவர்கள், முக்மீன்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவருடைய குணம் எப்படி இருக்கும்? அச்சத்தோடு இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று அந்த நேரத்தை எதிர்பார்த்து இருப்பார்கள். அடுத்து அவர்களுடைய குணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். இப்படிப்பட்டவர்களாக நாம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 6 நாட்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து விலகி அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானில் மட்டுமில்ல, ஒவ்வொரு தினத்திலும், ரமலான் மாதங்களிலும் சரி, ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி, நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் இரவு நேரங்களிலே நான் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுவேன். இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த ரமலான் நாளிலே அவரும் தொழுது தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி தொழுகையும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த தொழுகையை நாம் தவற விடாமல் அந்த நேரத்திலே நாம் தொழக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே இறங்கி வந்து நம்மிடம் கேட்கிறான், என்னிடம் யாராவது கேட்பவர்கள் உண்டா? அவருடைய நான் பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன் என்று அல்லாஹ்வே அந்த அவருடைய அருளை நமக்கு தர தயாராக இருக்கிறான். நாம் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் கையேந்தி அவனுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.